வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான 2 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒரு ரைஸ் வெரைட்டியும், இன்னொன்று ஒரு ஸ்வீட்டும் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட்டை நான் இன்றைக்கி லோட்டஸ் சீட் வச்சு செஞ்சுருக்கேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி லோட்டஸ் சீட் வச்சு ஒரு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அது கொஞ்சம் வேலை அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். லோட்டஸ் சீடில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இதை எப்படி கொடுத்தாலும் யாருமே சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கும் போது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபியாக ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சாஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் செய்ய போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பிடிக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்க போகிறோம். இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். சாஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக இது ஹெல்த்தியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணலாம். ஜீரகமும் போட்டாச்சு, அதுவும் பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இது கூடவே கொஞ்சம் டைஜஷன் பர்பஸ்க்காக நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஓரளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம தக்காளியெலாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி விதம் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய தக்காளி வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற தக்காளியை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பொடியாக சேர்க்கறதுக்கு பதிலாக அந்த மாதிரி பேஸ்ட்டாக இருந்து சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நமக்கு மசாலா மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ராஸ்மெல்லாம் போகணும். அடுப்பு நல்லா லோ டு மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதங்கின பிறகு நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பொடின்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் கரம் மசாலா கூட நான் எதுவும் யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகா பொடி, மஞ்சள் தூள் அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஸோ ஜஸ்ட்டு கலர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியோட மசிஞ்சு வர வரைக்கும், அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வதக்கி வந்த பிறகு ஒரு தொக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறதில்ல. அந்த மஷ்ரூமில் விடும்ல தண்ணி, அதிலே தான் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு பீஸை 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ரொம்ப லோவில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டுட்டு குழப்பாக ஆன மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு 70% அளவுக்கு மஷ்ரூம் குக் ஆனால் போதும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கி வரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வதங்கி வந்த பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, நம்மள்ட்ட இருக்க கலர் கேப்சிகம் தான். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எல்லோ கலரும் க்ரீன் கலரும் இருக்குது. அது இந்த ஸ்டேஜில் தான் யூஸ் பண்ணணும். இதுவும் நமக்கு ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப குழப்பாக ஆன மாதிரி இருக்கும், ஓவர் குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அது வதங்கி வந்துடும். வதங்கி வந்த பிறகு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம்.
தூவிட்டு நல்லா ஜென்டலாக நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மசாலா நல்லா கோட்டாகி வந்துடும். இந்த டைமில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நமக்கு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம சிப்ஸு இல்லை பிக்கிள் கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் எனக்கு சிப்ஸோடு தான் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு பாயச ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான பிறகு 1 கப் அளவுக்கு லோட்டஸ் சீடு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். டோட்டலாகவே இந்த 1/4 டீஸ்பூன் நெய் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், வேறு எந்த நெய்யும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபஸ்ட்டு கையில் அமுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வதங்கி வந்த பிறகு நல்லா உடையிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வரணும். அதை விட முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறது குறைஞ்சது ஒரு 300 ml அது குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்க்கணும். இதுதான் இதுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாலோட அளவு பார்த்திங்க அப்படின்னா பாதியாக குறைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல லோட்டஸ் சீட் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் லோவில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி இதை நெய்யில் வறுத்துருக்கோம்ல, அதனால் இது சீக்கிரம் குக் ஆகி வந்துடும். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம எனக்கு இந்த ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும். ஓரளவு திக்காக வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு டோட்டலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிட்டு இறக்க போகிறோம். உங்கள்கிட்ட சேஃப்ரான்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெகுலராக செய்கிற பாயசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் லோட்டஸ் சீடை எப்படி கொடுத்தாலும் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக பாதாமை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி போஸ்ட் பண்ண 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.